ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலை, இது வந்து பார்த்தோன்னா பச்சையாக வந்துட்டு நம்ம கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம ஸ்லோவாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஸ்லோவாக வறுத்து எடுக்கும் போது அந்த பருப்போட அந்த வறுப்பட்ட அந்த க்ரன்ச்சினஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப நாளைக்கு வந்து அது போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் லோ சிம்மில் வந்துட்டு பார்த்தோன்னா நான் வறுத்து எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக இது ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சைடில் வந்துட்டு இந்த அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்தாண்ட சமையல் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இதை நான் அப்படியே எடுத்து ஒரு டவலை விரித்து அதில் வந்துட்டு நல்லா ஆற விட்டுருக்கேன். நான் ஆறினே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் எடுத்து இப்படி வந்து அப்படியே தோலை இது பண்ணனாலே நல்லா எல்லா தோலுமே வந்து வெளில வந்துடும். அப்படி இல்லை இது வந்து பறக்கும் அப்படின்ற மாதிரி சிலர் இது பண்ணோம் அப்படின்னா நம்ம டவல் இருக்குல்ல, நம்ம அப்படியே இந்த டவலை போட்டு மூடி போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எல்லாமே அந்த டஸ்ட் எங்கேயுமே அங்கேயும் இங்கேயும் வந்து பரவாமல் வந்து பார்த்தீங்கன்னா டவல்குள்ளேயே இருக்கும். டவல்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம இது பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு ஒன்றும் பாதியமாக தான் வந்துட்டு நான் அதை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாமே தோல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம க்ளீன் பண்ணுறதுனா அது உங்கள் விருப்பம். ஏன்னா வந்துட்டு பெருசாக ஒன்றும் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இப்போ பாருங்கள், இதை எல்லாத்தையுமே நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு மட்டுமே போட்டுட்டு நம்ம ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கு தேவையான வெல்லம், நம்ம வெல்லம் வந்து பார்த்தோன்னா முன்னாடியே அளவு வந்து அளந்து எடுத்து வச்சிடலாம். எப்படின்னா நமக்கு 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து கடலைப்பருப்பு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 3/4 இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இருந்தாலே போதும். ஏன்னா அதுக்கு மேலே 3/4 கப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம 1/2 கப் போட்டாலே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றப்ப நம்ம வந்துட்டு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம். வெல்லம்ன்றதுனால பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலுமே கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது நல்லது தான். இப்போ பாருங்க, அந்த கட்டியாக இருக்க வெள்ளத்தெல்லாம் வந்துட்டு நான் வந்து எடுத்துடுறேன் இதுலேருந்து. அண்ட் பேட்ச் பை பேட்சாக இப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த நிலக்கடலை போடுறோம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சாலுமே நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். நமக்கு சப்போஸ் வந்துட்டு ட்ரையாக இருக்குது, நான் வெல்லம் கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னா சிலருக்கு ட்ரையாக வர சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம எனக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துல இருக்கு அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அந்த நெய் சேர்த்தும் போது வந்து பார்த்தோன்னா நல்ல வாசமா அந்த சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கும். அந்த ஈரப்பதம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அதிகமாவே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பாருங்க, இப்ப நான் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. சும்மா நம்ம இப்படி பிடிச்சாலே வந்துட்டு உருண்டை வர்றதுக்கு வந்துடும். உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நமக்கு பிடிச்ச சைஸில் வேணால் உருண்டை பிடிச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் ஒரு 2-3 வீக்ஸ் வரையுமே இதை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் அவ்வளோ நாளைக்கெலாம் இருக்காது. ஏன்னா செஞ்சு வச்சோம் அப்படின்னா எங்கே போகுதுன்னே தெரியாதுன்ற மாதிரி சீக்கிரமாக வந்து காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.